த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பயமோட அவங்க அணுகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், கடைசி நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் இரட்டை இலை சம்பந்தமான விவகாரத்தில் ஏதாவது முடிவெடுத்துருவாங்களோ அப்படின்னு தான். காரணம், மிக முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்றது டெல்லி ஹைகோர்ட்ல போடப்பட்டிருந்தது. ஆனால் டெல்லி ஹைகோர்ட் அந்த வழக்கை விசாரித்த நிலையில எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மிக முக்கியமா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அதிமுகவில் எந்த அளவுக்கு கலைபரம் நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை நம்பாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கட்சியும் ஆட்சியும் தற்காலிகமா ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி யாருமே எதிர்பார்க்காத அளவுல கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஆப்பை வச்சு ஆட்சியும் அவரே கையகப்படுத்தினாரு, கட்சியும் அவரே கையகப்படுத்தினாரு. ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், சசிகலாவாகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தொடர்ச்சியா கட்சியும் ஆட்சியும் எப்படியாவது மீட்டெடுத்துடணும் அப்படின்றதுல தீவிரமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இதுல யாருமே எதிர்பார்க்காத வகையில எலெக்ஷன் கமிஷன்ல இது சம்பந்தமான கேஸ் எல்லாம் போடப்பட்டு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் அவர் அப்படியே இந்த விஷயத்தெல்லாம் விட்டு விலகிட்டாரு. சசிகலா அவர்கள் புது கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. டிடிவி தினகரனும் கிட்டத்தட்ட ஒரு கட்சியை தொடங்கி அதிமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழல் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா பெங்களூருவை சேர்ந்த புகழேந்தி டிவி டிபேட்ஸ் எல்லாம் உட்காருவார்ல, அவரு இந்த விவகாரத்தை விடுறதா இல்லை. அவரு ராஜாதித்யன் மாதிரியான சில நிர்வாகிகள் மட்டும் அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமியால நீக்கப்பட்ட அந்த ஒரு சிலர் மட்டும் இந்த விவகாரத்தை விடுறதா இல்லை. எப்படியாவது தங்களது உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்கான தொடர் முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அதுல புகழேந்தி எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு லெட்டர் அப்படின்றது கொடுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அந்த பொதுக்குழு கூட்டம், அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்றது செல்லத்தக்கது அல்ல. ஏன்னா அதிமுகவுடைய அந்த பைலாஸ்ல அப்படியான எந்த விதமான விஷயங்களும் இல்லை. அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக ஜெயலலிதா அவர்களை கொண்டு வந்த அந்த மிக முக்கியமான விஷயத்தை முறியடிக்காம எடப்பாடி பழனிசாமி தன்னை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அறிவிச்சிட்டாரு. அதனால அது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு லெட்டர் அப்படின்றத கொடுத்திருந்தாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் அந்த லெட்டர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில புகழேந்தி டெல்லி ஹைகோர்ட்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு எகெயின்ஸ்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்றத தாக்கல் செய்யறாரு. என்னன்னு சொல்றாரு, இந்த மாதிரி நான் போய் லெட்டர் கொடுத்துருந்தேன், ஆனா அவங்க எதுவுமே எடுக்கல அப்படின்னு. டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, அவர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காருல, அது மேல சீக்கிரமா நடவடிக்கை எடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு அப்படின்றத போடுறாங்க. ஆனாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க. மீண்டும் தனது வழக்கை நினைவூட்டுறாரு டெல்லி ஹைகோர்ட்ல. இந்த மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட எலெக்ஷன் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க, தயவு செய்து ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு. அந்த கேஸ் தான் இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வந்தது. அப்போ புகழேந்தி தரப்புல இருந்து சொல்றாங்க, பாருங்க எலெக்ஷன் நெருங்கிருச்சு, இன்னும் ஒரு 2 வாரத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும், 1 மாசத்துல எலெக்ஷனே நடக்க போகுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மிக பிரதானமான ஒரு கட்சியுடைய சின்னம் சம்பந்தமான விவகாரத்துல எலெக்ஷன் கமிஷன் டெல்லி ஹைகோர்ட் சொல்லியும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க, தயவு செய்து பாருங்க அப்படின்றாங்க. அப்போ நீதிபதி எலெக்ஷன் கமிஷன் கேட்குறாங்க, என்னங்க என்ன சொல்றீங்க, இந்த முடிவு எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் பீகார் மாநிலத்தை முடிஞ்சு தமிழ்நாடு மாதிரியான 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் அப்படின்றத ஈடுபட்டு இருக்கிறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 22 மாநிலங்களுக்கான எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்க போகிறோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அப்படின்றத நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் அப்படின்றதையும் நடத்துறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்படி எங்கள் தலைக்கு மேலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட விவகாரம் சம்பந்தமா எங்களால் இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. உடனே நீதிபதிகள் நாங்கள்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, ஓகே இல்லைல்ல உங்களோட மற்ற வேலைகள்லாம் இருக்கட்டும், இதுவும் உங்கள் வேலை தானே பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அப்படியா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா, சரி பரவாயில்ல நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாவோ
இல்லை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது சம்பந்தமாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்க போறது இல்லை அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக தெளிவாகவும் புரிஞ்சிருச்சு. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்கிறது புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இப்போ இறந்து போனார்ல ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல அஜித் பவார், அவருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்குன சரத்பவாருக்கும் இடையில இந்த தேர்தல் சம்பந்தமான அவங்க 2 பேரும் பிளவுபட்டு போனப்போ தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, யாருக்கு சின்னம் அப்படின்னா அஜித் பவாருக்கு தான் அந்த சின்னம் அப்படின்றது ஒதுக்கியிருந்தாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அஜித் பவார் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிருந்தாரு. அதே மாதிரிதான் சிவசேனா கட்சி பிரிஞ்சு போயிருந்தப்பவும் ஏக்நாத் ஷிண்டே பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தார்ல, அவருக்கு சாதகமாக தான் எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா அவ்வளவு ஏங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ்ன்னு 2 பிளவா பிரிஞ்சு இருக்கும் போதும் கூட எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க, மாம்பழ சின்னத்தை கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸுக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்களோ அப்படின்ற கேள்வியை நான் எழுப்புல. இது சம்பந்தமான வழக்குகளை தொடர்த்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. வேணும்னே எலெக்ஷன் கமிஷன் காலதாமதப்படுத்துறாங்க. இப்போ இது முக்கியமான நேரத்துல பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே தேர்தல் ஆணையம் வேணும்னு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. கூட்டணி ஒரு பக்கம் சுமூகமாக அவங்களுக்கு அமைஞ்சு தேர்தல் பிரச்சாரங்களை கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 3வது அணியா விஜய் அவர்கள் ஒரு கூட்டணி அப்படின்றது அமைக்காம இருக்கிறார். இப்படின்னு ஒவ்வொரு சாதகமான விஷயமும் அவங்க வந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்றதும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவாக இருக்குது. ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மூடில் இருக்கிறார். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த காலத்திலையும் அவரால் ஏடிஎம்கேவை சொந்தம் கொண்டாட முடியாது. நேற்று வரைக்கும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருந்த சசிகலா அவங்க புது கட்சி தொடங்கிட்டாங்க. இனி அவங்களாலையும் ஏடிஎம்கேவை சொந்தம் கொண்டாட முடியாது. டிடிவி தினகரன் ஆல்ரெடி ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஆட்சி ஒருவேளை 2026 பிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட கட்சி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வசமே இருக்கும் அப்படின்றதை மீண்டும் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு இந்த மாதிரியான நகர்வுகள் மூலியமா. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை எலெக்ஷன் 2026 முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் முடிவுகள் அதிமுகவுக்கு பாதகமாக வந்துச்சுன்னா நிலைமை தலைகளாக மாறும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை தொடர்ச்சியாக அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் பயணிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.